நான் திரும்பி வருவேன். அதுவரை இந்த பியரை குடித்து போருக்கு தயாராகிரு. அவனுக்கு கியூட் பாய். அம்மா, உனக்கு யார் சொன்னது? சமரம் சுஜாதா என்றால் என்ன? பலி பசுவை வீட்டில் விட்டு வெளியே வந்தாய்னா ஸ்டாமினா அதிகரிக்க உள்ளே ஒரு பாட்டில கொடுத்தேன். அப்போ என் ஸ்டாமினாவும் அதிகரிக்கணும் தானே நீலவேணி அம்மா? அவன் அருகில் ட்ரீட்மெண்ட் பண்ண வரும்போது நீ உன் டோர்னமெண்ட் போட்டிக்காக தயாரானாயே. நான் செய்த அந்த ஆயுதம் எனக்கு மட்டுமல்ல, கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். காமராகம் உன் உடம்பில் நரம்பாக ஊறிவிட்டதே. சுற்றமல்லே சுற்றிவிட்டது. உண்மையில காம நோய் வெறும் சில நேரம் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும். ஓசே வா. அம்மா ஐயா, 4வது மாத்திரையும் எடுத்துக்கிட்டேன். தயவு செய்து இப்போ பாருங்க. இப்போதே என் ஜங்கிள் ராஜா வேலை செய்கிறாரா இல்லையா என்று சோதிக்க வேண்டும். நான் MPY ஜெய் பாப்கார்ன் சைட்ஸ். மன்னிக்கும், இப்போவே வேலையில் இருக்கிறேன். என்னை விட முக்கியமான வேலை உனக்கு என்ன இருக்கு? என் ஜங்கிள் ராஜா வேலை செய்கிறாரா இல்லையா என்று டாக்டர் கொடுத்த 4 மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டேன். ஐயோ, மதியம் 1 இரவு 1, நாளைக்கு 2 தடவையா சொன்னாங்க. எனக்கு இப்போது காத்திருக்க பொறுமை இல்லை. இவர் செய்கிறாரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரினியின் ஒரு பயணம். வீட்டுல டெஸ்ட் பண்றியா? யாருடன் டெஸ்ட் பண்றியா? உன் சந்தேகத்துல என் உள்ளாடைய பிரிச்சிட்டு வா. இப்போதே பாப்கார்ன் சைட்ஸ் ஓபன் செய்தேன். பீட்சா. ஓயா, நீ அவ பார்த்தா உன் கையையே கட்டுப்படுத்த முடியாது. நீ மீண்டும் புஷ்அப் செய்தா உன் ஜங்கிள் ராஜாக்கு வணங்கி மரியாதை செய்ய வேண்டியதுதான். அப்பா, செய்யாமல் கைகளில் காரம் பூசிக்கொண்டேன். ஓயா, நீ கட்டுப்பாடு குறைந்து அந்த காரை கழுவி விட்டு மீண்டும் புஷ் அப் செய்வாய். உன்னை யார் நம்புவார்கள்? வீட்டில் டிவி வேலை செய்யவில்லை அல்லவா? ஆமாம். லேப்டாப் கூட வேலை செய்யல அல்ல? மொபைல் டேட்டா கூட முடிஞ்சிருச்சு இல்ல? ஆமா. இவ வேலை செய்யாது என்று தெரிஞ்சும் ஏன் இவ கேக்குற? இந்த 3ம் வேலை செய்யாமல் செய்ய வேண்டும். தெரியாமல் வேலை போய்விட்டது. போன் செய்தாய் அப்படியா? ஓய்யா, இந்த 3ம் வேலை செய்தாலும் நாளில் 2 மணி நேரமாவது உனக்கு என் சித்திரவதை குறையும். சரி, ஏன் போன் செய்தாய் என்று சொல். அப்படியா? வழிக்கு போ. ஏன் செய்தேன் என்றால் நாளைக்கு உன்னிடம் வரும்போது மிட்டி போடலாமா கவுன் போடலாமா என்று தெரியவில்லை. சமாதானம் செய்வோம். காற்று சிறப்பாக வருகிறது. போடா. உன் காதலி பையில் சாமான்கள் போட்டுக்கொண்டு வெளியே வந்தால் ஒவ்வொரு ஆணும் கண்களை பெரிதாக வைத்து பார்ப்பார்கள். பங்காரம், நிச்சயமாக நீ நோன்பில்தான் இருக்கிறாய் அல்லவா என்று அப்படியா? எப்படி கண்டுபிடித்தாய்? அதிகமாக பசிக்கிறது, ஆனால் சாப்பிடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் போன் செய்து சாப்பிடுகிறாய். அப்படியா? உன்னை சாப்பிடுவேன். நீ என் காதலன் இல்ல, நீ என் பிரியாணி. அந்த மாம்சத்தை சாப்பிடுவேன். தயவு செய்து என்னை சிறிது நேரம் சோதித்து என் திறமையை பார்த்த பிறகு இந்ததை எனக்கு வழங்குங்கள். ஜங்கிள் ராஜா சண்டையா? அது வேலை செய்யாவிட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். உனக்கு சுகம் தேவையில்லை என்றாலும் எனக்கு போன். அப்படி என்றால் நீ என்னை இந்த சுகத்துக்காகவே காதலித்தையா? இச்சுக்கோ அப்படி நினைக்கலை. தேவையில்லாமல் பிபி ஏன் அதிகப்படுத்துறாய்? வாழ்க்கை ஒன்றுதான், அதை அனுபவிக்கணும். லவங்கம் வேலை இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நடத்த சொல்தாய்? லவங்கம் இல்ல, கால் பீஸ் இல்ல. நாளை வரப்போகிறேன், இருவரும் டெஸ்ட் பண்ணலாம். இச்சுக்கு, நாளை டெஸ்ட் செய்யும் போது அது வேலை செய்யவில்லை என்றால் உன் முகத்தில் வரும் எக்ஸ்பிரஷனை நான் தாங்க முடியாது. அதனால் தான் ஒருவனாகவே டெஸ்ட். நீ அதுக்கு மதிப்பு கொடுக்கறியா? நீ எனக்கு மதிப்பு கொடுக்கறியா? உனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் உன்னை விட அல்லவா? அப்படி என்றால் அந்த டெஸ்டிங் விஷயங்களை எல்லாம் விட்டு என்னோட பேசு. பங்காரம், இந்த சுகம் இல்லாமல் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. சினிமா ஆசிகள் பிவன்கள் ரியல் லைஃபில் இல்லை. நீ இப்படி பேசினாலும் காதல் சீப் மாதிரி நடக்கிறேன். உன்னால் வேலை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நான் உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன்.
12 மணி ஆகிவிட்டது. ஒப்பந்தம் முடிந்தது. பிரியாணி ஆர்டர் செய்கிறேன். அதை இப்போ என்னோட பேசலன்னா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடவில்லை சாவு. கட் பண்ணிட்டான் சத்தியமானவன். என் பீர் எல்லாம் முடிஞ்சு விட்டது. நான் உள்ள போய் அவன் பாட்டிலோட மகிழ்ச்சியோட பேட்மிண்டன் விளையாடுகிறேன். सारिया सामरान सुजाता பரோசா காரு 25 நிமிஷம் பிளாஸ்பேக் கேட்டதும் நானும் பாழாகிவிட்டேன். நீ விழிப்பாய் என்றால் வாய்ப்பு தரமாட்டாய் என்று இப்படி செய்தேன். நீ என்ன நினைக்க வேண்டாம் என் புஜ்ஜி பர்ரே. நர்ஸ் மேடம், நீங்க கொடுத்தீங்களா? டாக்குமெண்ட் வரணும் இல்ல. ரக்ஷனை கொடுத்த பிறகு உனக்கு இன்ஜெக்ஷன் போட நான் தான். இதுல நானும் ஒரு பங்கு தானே. அதனால்தான் மேடம் அனுமதி கொடுத்தாங்க. அப்படித்தானே. அதனால்தான் மேடம் அனுமதி கொடுத்தாங்க. எதுக்கு பர்மிஷன் கொடுத்தாந்தே? என் தீயை ஆற வைத்ததுக்கு அப்புறம் மேடம் அவரிடம் தீயை ஆற வைக்கட்டும். 2 நிப்பிள்ஸும் ரொம்ப ரொம்ப மேடம். தவிர்க்க முடியாதே இல்ல. பரவசம். முப்பது வீடியோக்கள் ஜோபிஸ் என்று அவனை விட்டுவிட்டான். சரி இல்லை, இந்த டாக்டரிடம் இருந்து எந்த மாத்திரை கொடுத்தார் என்று இரு போன் செய்து கேட்கலாம். இவர் அம்மா போனும் எடுக்கவில்லை. கிளினிக்கில் பார்க்கிறேன். காலையிலே என் மூத்தவங்க கும்மினாங்க, இப்போ என் மனைவி கும்மினாங்க. வீட்டு கும்பலுக்கு என் பாகற்காய் தீஸ்தீவே ஆயிடுச்சு. டாக்டர் சார் அகத்தான் இப்போ வந்துட்டேனே ரா. நீ காலையில நினைச்ச பேஷண்ட் தானே? ಅದೇ ಡಾಕ್ಟರ್ ಮಾರಂ ಆಗತ್ತುಂದೆ. டாக்டர் சார் கிளினிக்கில் ஏன் இருப்பார் இல்லையா? കീക്ക മരുന്നിൻകാ മതുക്കെക്ക പടുക്കെക്ക. ഓഹോ, നിങ്ങളുടെ ഡോക്ടർ വീട്ടിലാണെങ്കിൽ വീട്ടിലെ വിലാസം പറയൂ. மேடம் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நீ போய் நாளை காலையில வா. നിങ്ങളുടെ ഡോക്ടർ പറയുമോ അല്ലേ? இப்போ சொன்னா மேடம் என்னை தூக்கி போடுவாங்க. ഇപ്പോൾ വാട്ടർ പറയില്ലെങ്കിൽ രാവിലെ വന്ന ആന്റി ഇപ്പോൾ വീണ്ടും വരും. ഞാൻ തന്നെ ഇടും. அம்மா, அந்த மூதாட்டியா? ക്ലിനിക്കിൽ ആരോ ഷർട്ട് ഇല്ലാതെ ഇരിക്കുന്നു. ഫോട്ടോ എടുത്ത് അവിടത്തേക്ക് അയക്കാം. நான் ஷர்ட் போட்டதுக்கு அப்புறம் ஷர்ட் போட முடியுமா? വരട്ടെ, ഞാൻ എടുത്തു കളയാം. எப்படி? உங்களுக்கு என்ன வேணும் ரா? ഞാൻ ചോദിച്ചതെനിക്ക്, നീ ചോദിച്ചതെനിക്ക്. பாபு, உனக்கு നിങ്ങളുടെ ഡോക്ടറുടെ വീട്ടിലെ വിലാസം. இவன் வீட்டிலிருந்து போன் எடுக்க மாட்டேங்கிறான். அது வேலை செய்யாமலே முழுக்க பிரசரேஷனில்